வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நீட்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மாணவருக்கு தடையாக இருப்பது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சம்ஸும் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கஷ்டமான கான்செப்டும் தான். ஸோ அதை மாணவர்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸில் மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ் பார்க்கலனாலும் தயவுசெய்து பாருங்க. இன்னைக்கு மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை அசெஷன் அண்ட் ரீசன் பேஸ்ட் கொஸ்டின்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸும் எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், when slope of a time displacement graph of a particle is 0 means the graph is a straight line parallel to the time axis அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஸ்லோப்னா என்னன்னு சொல்ல விரும்புறேன். சரிங்களா? ஸ்லோப் இஸ் நத்திங் பட் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் மேபி. இதுல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா? இது என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். என்ன சொல்லுவோம்? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த தீட்டாவை டேன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னது? ஸ்லோப். சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ஸோ இந்த ஆங்கிளை டேன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, இப்போ உதாரணத்துக்கு 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். tan 30 டிகிரினா என்ன கிடைக்கும்? 1/√3 கிடைக்கும் இல்லையா? இதுதான் இங்க ஸ்லோப். சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே சார், அப்புறம் என்னமோ டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்னு போடுறீங்களே சார், அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். வாட் இஸ் மீன் பை டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் பார்த்துடலாமா? இதுல எக்ஸ் ஆக்சிஸை டைம்ல வச்சுக்கலாம், ஒய் ஆக்சிஸை என்ன வச்சுக்கலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வச்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஒரு கோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்? ஸோ இதோடைய ஸ்லோப் அதாவது எம். இந்த எம்மோட வேல்யூ 0வா இருந்தா, இந்த எம்மோட வேல்யூ 0வா இருந்தா the straight line parallel to the x axis சொல்லிருக்காங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்ன்றது நத்திங் பட் டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில நம்ம வரையக்கூடிய ஒரு கிராஃப் தான். சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். y is equal to mx. சரிங்களா? இதுல mன்றது என்னது? ஸ்லோப்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இங்க ஒரு பார்ட்டிகிள் கார்னே வச்சுக்கலாமே, நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி. ஒரு கார் அது அதோட வெலாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 20 km/h வச்சுக்கலாம். 20 km/h. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப நல்ல கவனிங்க, ஒய்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், எம்ன்றது 20 கிலோமீட்டர், எக்ஸ்ன்றது என்னது? ஹவர். எக்ஸ்ன்றது என்னது? ஹவர். அப்ப அவர் எத்தனை ஹவர் போறாரோ அதுக்கு ஏத்தாப்புல நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு அவர் 1 hour போறாருன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 hour போட்டோம்னா 20 × 1 என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். அதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 hours போனாருன்னா 20 × 2 நமக்கு என்ன கிடைக்கும்னா 40 கிடைக்கும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? இப்படியே 3 hours போனோம்னா 60, 4 hours போனோம்னா 80, அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த கிராஃபை நான் கொஞ்சம் ரீரைட் பண்றேன். ஸோ இது 1 hour, இது 2 hour, இது 3 hour, இது 4 hours. சரிங்களா? 1, 2, 3, 4. இங்கிட்டு கிராஃப் என்ன வச்சுக்கணும்? 20, 40, 60 and 80 வச்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? இது ஆரிஜின், ரைட்டா? 0,0. சரிங்களா? இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன். ஸோ இந்த இடத்து பாருங்க, 1 hour ஆகும்போது நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் இருக்கு? 20 கிலோமீட்டர் ட்ராவல் இருக்கு. அதே 2 hour ஆகும்போது எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் இருக்கு? 40. சரிங்களா? புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த ஸ்லோப்ன்றதா நம்ம இதுல இருந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லோப் தான் என்னது? இங்க வெலாசிட்டி. புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? டைம் கிராஃப், டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. சரிங்களா? ஸ்லோப் இஸ் வெலாசிட்டி. இப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்க? இந்த இதுல ஸ்லோப் 0ன்னு வச்சுக்கிட்டோம். தட் இஸ் m is equal to 0னா நமக்கு என்ன கிடைக்கும்? y is equal to m ஓட வேல்யூ 0 தானே? அப்ப 0 × x that is equal to y is equal to 0 கிடைக்கும். y is equal to 0. சரிங்களா? y is equal to 0ன்றது nothing but x axis.
சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் y is equal to 0 and y ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன? x is equal to 0. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப நல்ல கவனிங்க. ஸ்லோப் வந்து 0 அப்படின்னா வெலாசிட்டியும் 0 தான். சரிங்களா? ஸ்லோப் வந்து 0ன்னு சொன்னா வெலாசிட்டியும் 0 தான். அதாவது அந்த பார்ட்டிகல் அந்த கார் வந்து எங்கேயுமே நகலல. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா 20 கிலோமீட்டர் போனாதான் 1 ஹவர்ல 20 கிலோமீட்டர் போகும், 2 ஹவர்ல 40 கிலோமீட்டர் போகும். இப்போ இதே வந்து 100 கிலோமீட்டர் வெலாசிட்டியில போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஹவர்ல 100 போகும், 2 ஹவர்ல 200 போகும். சரிங்களா? இதுவே இந்த வெலாசிட்டி வந்து 0 இருந்துச்சுன்னா, இன்னொரு பாஷையில சொல்லணும்னா அந்த கார் அட் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அப்ப அந்த வெலாசிட்டி என்ன இருக்கும்? 0 இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப நாங்க என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்ட்ரெயிட் லைன் parallel to time x axis னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் ட்ரூ தானே? அப்ப இந்த இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா டைம் டிஸ்பிளேஸ்மென்ட் கிராஃபை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி 0னா அதோட ஸ்லோப்பும் 0. அப்படி வெலாசிட்டி 0வா இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எதுக்கு பேரலலா இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது டைம் ஃப்ரேமுக்கு பேரலலா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பிகாஸ் அந்த கார் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம இவ்வளவு பெரிய கிளாரிட்டியே நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.